முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான இளைய நண்பர் சின்னையா அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் வெங்கட்ராமன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் வைரமுத்து அவர்களே, தொகுதி செயலாளர் தனசேகரன் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் காமராஜ் அவர்களே, செயலாளர் அன்பிற்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, எல்லப்பன் அவர்களே, அருமை நண்பர் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையா அவர்களே, புரட்சி பாரதம் மாவட்ட செயலாளர் மாரி அவர்களே, பேரன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்களது மேலான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே அளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களது ஆட்சி தொடருமானால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை அவர் நேற்றைய தினம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலேயே தெளிவாக தெரிகிறது. பருத்தி புடவையாய் காய்த்ததை போல பல்வேறு சலுகைகளை ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நாமெல்லாம் வாழ வேண்டும், நாடு முன்னேற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. ஆனால் மாற்றார்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளவும், தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழக்கிலே இருந்து மீளவும் அரசியலை நடத்துகிறார்கள். குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கிற கருணாநிதி இன்றைய தினம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் உண்டு. தன்னுடைய மகள் கனிமொழி 2G வழக்கிலே லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலிலே ஈடுபட்டிருக்கிறார். அதே போல தான் நடத்துகின்ற டிவி நிறுவனத்திற்கு ஊழல் பணம் வந்திருக்கிறது. அதிலே தன்னுடைய மனைவி தயாளு அம்மையார் சிக்கியிருக்கிறார். தன்னுடைய பேர பிள்ளைகளான மாறன் குடும்பத்தினர் மலேசியாவிலே இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சத்தை பெற்றிருக்கிறார்கள் என்ற வழக்கு இருக்கிறது. இப்படி டெல்லி அரசிடம் சிக்கிக் கொண்டிருக்கிற கருணாநிதி மீண்டும் ஆட்சியை பிடிப்போமையானால் அதன் மூலம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபடுகிறார். இன்றைக்கு இருக்கிற கருணாநிதி கட்சியில் சமூக விரோதிகளின் கூடாரமாக அது இருக்கிறது என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உண்டு. கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், பெரிய மனுஷன் வருகிறான், சொம்பை எடுத்து உள்ளே சொல்வார்கள். அதை போல இந்த தொகுதியிலே கூட 20 கிரிமினல் வழக்குகள், சிவில் வழக்குகளில் ஆளான ஒருவரைத்தான் திமுக சார்பிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்களே தவிர அங்கே உழைத்தவர்களுக்கோ தியாகம் செய்தவர்களுக்கோ உரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. இவற்றிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மோசமான அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகளை எல்லாம் அகற்றுவதற்கு தமிழ்நாட்டிலே உள்ள பெரியோர்களும் தாய்மார்களும் முன்வர வேண்டும். வருகிற தேர்தலோடு திமுகவுக்கு கால்மூனி அடிக்க வேண்டும். வருகிற தேர்தலோடு கருணாநிதி குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வருகிற தேர்தலோடு நிலத்தை அபகரித்தும் மணல் கொள்ளை அடித்தும் பல்வேறு வகைகளிலே செயல்படும் சமூக விரோதிகள் சட்டமன்ற வேட்பாளர்களாக வருவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு மேலான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே அளித்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியை தொடர என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகரம் கூப்பி உங்களை எல்லாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.